நண்பர்களுக்கு வணக்கம். மண்வெட்டி விவசாயம் சேனலில் இருந்து நான் உங்கள் கோபிநாத் மற்றும் ரகு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா BD800, அதாவது கொம்பு களிமண் உரம் தயாரிப்பது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நம்ம சதீஷ் சார் அவர்கள் எளிமையாக வீடியோவில் விளக்கியிருக்காரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இப்போது நம்ம கொம்பு களிமண் உரம் தயாரிக்க உயிரோட்டமான மண்ணை நல்லா புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு அந்த கொம்பில் நிரப்பி வச்சுட்டுங்க. நிரப்பி வச்சுட்டு தயாரான கொம்பை இப்போ நான் 2 அடி நீளம் 2 அடி அகலம் 2 அடி ஆழத்துக்கு குழி எடுத்துருக்கேங்க. குழி எடுத்து 1/2 அடி அளவுக்கு நல்லா பயோடைனமிக் கம்போஸ்ட் எங்கிட்ட இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா பயோடைனமிக் கம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குங்க, புட்டு பாத்தில் இருக்குங்க. அதை கீழே நிரப்பி இருக்குங்க. நீங்கள் மக்கின தொழுவர் கூட பயன்படுத்திக்கலாங்க. உங்ககிட்ட இருந்தால் நல்ல சில்லுன்னு இருக்கிற மாதிரி மக்கின தொழுவர். எதனால் கொம்பு கடியில் தொழுவர் போடுறோன்னா, கொம்புகள் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். கொம்புகளுடைய தன்மையும் நல்லா இருக்கும், உள்ளே இருக்கிற தன்மைன்றதுனாலங்க. இப்போது இதை குழியில் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த கொம்பை பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த மாதிரி, இந்த முனை வடக்கு திசை பார்த்த மாதிரி ஏற்கனவே 1/2 அடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தொழுவர் பரப்பிட்டு இருக்குங்க. அப்படியே அதன் மேலே வரிசையாக வடக்கு திசை பார்த்த மாதிரி ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கும் சீரான இடைவெளி இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சு பண்ண போகிறேங்க. வாங்க, இப்போது இந்த உயிரோட்ட உரம் தயாரிக்கிறதுக்கு முறையான காலம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரலுங்க. அந்த பீரியடில் தயாரிச்சிடலாங்க. இதன் மூலமாக நமக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. அதாவது கொம்பு சாண உரம் தெளித்த பிறகு கூடவே இது ஒரு ஏக்கருக்கு 20 கிராம் 30 கிராம். அதே மாதிரி எப்படி கொம்பு சாண உரத்தை ஒரு 16 லிட்டர் தண்ணியில் எப்படி கலக்கிட்டு வீரியப்படுத்திட்டு நம்ம தெளிக்கிறோமோ அதே மாதிரி தெளித்தோம்னா கொம்பு சாண உரம் தெளித்த பிறகு இது தெளிக்கும் போது கூடுதலாக பணம் கிடைக்குங்க. நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பன்மடங்கு பெருகி இன்னும் வீரியம் அடைஞ்சு நமக்கு கிடைக்குங்க. இது ஒரு சிறப்பான விஷயங்க. அதனால் இதை நான் என்னோடய அடுத்த கட்ட முயற்சியாக செஞ்சுன்னு இருக்குங்க. வாங்க இப்போ கொம்புகளை அடுக்கிற முறையை பார்க்கலாம். இப்போது இந்த கொம்புகளை முனையை பாருங்கள், வடக்கு பக்கம் இருக்கும். ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கும் சீரான இடைவெளி வச்சுருக்கேன். சீரான இடைவெளியில் ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கும் இடையில் வச்சுருக்குங்க. இப்போது இந்த இடையில் இருக்கிற கேப்பை பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மக்கின தொழுவர் கொண்டு நிரப்பலாங்க. இந்த மாதிரி தொழுவர் கொண்டு நிரப்பும் போது பார்த்திங்கன்னா கொம்புகள் ஆடாமல் அசையாமல் நேராக இருக்குங்க. அந்த இடைவெளி முறையாக இருக்கும். அதனால் வீரியம் அடைகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இப்போது ஒரு வரிசையை நம்ம முழுமையாக கொட்டி நல்லா அந்த கொம்புகள் முழுமையாக மூடுற அளவுக்கு தொழுவர் கொண்டு இப்போ நிரப்பிட்டுங்க. இப்போது அடுத்த வரிசை கொம்பு நம்ம வைக்க போகிறோங்க. இப்போ 2வது வரிசை கொம்புகளையும் நம்ம முறையாக வச்சுட்டுங்க. இதையும் பார்த்திங்கன்னா நல்ல மக்கின தொழுவர் கொண்டு, அதாவது இதை கொண்டே மூடிட போகிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா முழுமையாக இந்த கொம்புகள் மூடுற அளவுக்கு, கொம்புகள் நகராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம நல்ல மக்கின தொழுவர் கொண்டு நிரப்பிட்டுங்க. கொம்புக்கு மேலே ஒரு 4 இன்ச் அளவு இருக்குது. இப்போது கொம்புக்கு மேலே ஒரு 4 இன்ச் அளவிற்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்ல தொழுவரை கொண்டு நிரப்பிட போகிறேங்க.
முழுமையாக வந்து தொழுவர்களை கொண்டு நம்ம நிரப்பி வச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் வந்து ஒரு லேயராக வந்து மண்ணை போட்டு மூடி இதன் மேலே வந்து ஈரப்பதம் முறையாக இருக்கிற மாதிரியும் தண்ணி தெளித்து வாரம் ஒரு முறை பராமரிச்சுன்னு வரங்க. அதிக தண்ணி இருக்கக்கூடாது, குறைவான தண்ணி இருக்கக்கூடாது. இது வந்து 6 மாதத்தில் வந்து வீரியம் அடைஞ்சு சிறப்பாக தயாராகி நமக்கு வந்து கொம்பு களிமண் உரம் கிடைக்குங்க. இந்த உரம் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும். இதை பற்றி இது தெளித்து இதனுடைய பலனை வந்து விரைவில் நான் வந்து குழுவில் எல்லாருக்கும் சொல்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. நண்பர்களே, இந்த மாதிரி தொழுகர் பரப்பிட்ட இடத்துக்கு மேலே இந்த மாதிரி வந்து கிட்ட வந்து காட்டுங்க. இந்த மாதிரி வந்து மண்ணை தள்ளி மூடிட்டு மேலே ஒரு சின்ன பாத்தி மாதிரி அமைச்சு அதில் உள்ளே இருக்கிற ஈரப்பதம் சீராக இருக்கிறதுக்காக வந்து ஒரு குடம் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி முறையான ஈரப்பதம் இருக்குங்க. இதன் மேலே வந்து தண்ணி தொளித்து பராமரிச்சுடுவாங்க. மழை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாத்தியை மூடிட்டு தண்ணி மேடாக்கிடுங்க. தண்ணி எளிதாக வந்து வடிஞ்சு